அன்பார்ந்த கடகராசிக்காரர்களே, அதிர்ஷ்டம் புயலாக பாயும் நேரம் வந்துவிட்டது. கிரகங்கள் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி ஏற்றப் போகின்றன. இனி உங்களுடைய வாழ்க்கை தங்கம் போல் மின்னும் ராஜ வாழ்க்கை நிச்சயம். பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் சந்திரனின் ஆற்றலில் பிறந்தவர்கள். அவர்கள் மனம் ஒரு கடல் போல ஆழமானது, அன்பானது, உணர்வுகளால் நிறைந்தது. அவர்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், அவர்களின் அமைதியின் ஆழத்தை அறிய முடியாதவர்கள். அவர்கள் மௌனத்தில் கூட 1000 வார்த்தைகள் மறைந்து இருக்கும். மேலும் எந்த வயதில் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் தாய்மையின் குணம் உடையவர்கள். அவர்கள் பராமரிப்பார்கள், கவலைப்படுவார்கள், காப்பார்கள். அவர்கள் நெஞ்சத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் இருக்கும். அதில் வெறுப்பு இருக்காது. அவர்கள் அன்பு நதி போல ஓடும், எல்லோரையும் நினைக்கும். அதே போலதான் அவர்களுடைய மனநிலை சந்திரனைப் போல மாறும். ஒரு நேரம் புன்னகையுடன் இருப்பார்கள், அடுத்த நேரம் அமைதியில் ஆழ்ந்திருப்பார்கள். அவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள், ஆனால் அதே நேரம் உள்ளத்தில் தெய்வ நம்பிக்கை மிகுந்தது. அவர்களின் உணர்வு அவர்களின் சக்தி. கடகராசிக்காரர்கள் எந்த குடும்பத்திலும் இதயமாக இருப்பார்கள். அவர்கள் இல்லாமல் வீடு காலியாக தோன்றும். அவர்களின் பாசம், சிரிப்பு, சமையல், கவலை எல்லாம் வீட்டு ஒளி. அவர்கள் இருப்பது வீடு இல்லை என்றால் வீடு ஒரு கட்டிடம் மட்டுமே. இவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் மனதில் சேமித்து வைத்திருப்பார்கள். அவர்கள் புகைப்படம் போல நினைவுகளை நினைத்து சிரிப்பார்கள், சில நேரங்களில் அழுவார்கள். அந்த நினைவுகள் தான் அவர்களுக்கு ஒரு உயிர். அவர்கள் காலத்தை பாதுகாப்பும் மனம் கொண்டவர்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான திறமை உண்டு. அவர்கள் யாரின் முகத்தையும் பார்த்தாலே அவர்களின் மனநிலையை உணர்வார்கள். தெய்வம் அவர்களுக்கு உள்ளுணர்வின் வரம் கொடுத்திருக்கிறது. அவர்கள் உணர்வது கண்களால் அல்ல, ஆன்மாவால். எத்தனை காயம் வந்தாலும் கடகராசிக்காரர்கள் மன்னித்து விடுவார்கள். அவர்கள் சண்டை பிடிக்க மாட்டார்கள். மனதை மாற்றிக்கொள்ளும் திறன் உண்டு. அவர்களின் மன்னிப்பு தெய்வம் போல் தூயது. அவர்கள் கோபம் காட்ட மாட்டார்கள், ஆனால் அவர்களின் அமைதியே பதில். கடகம் ராசிக்காரர்கள் கலைஞர்கள். அவர்களுக்கு இசை, எழுத்து, ஓவியம், நடிப்பு எந்த வடிவில் இருந்தாலும் உணர்வை வெளிப்படுத்தும் திறன் உண்டு. அவர்கள் தங்கள் குரலில் மனதை கவர்வார்கள், கைகளால் அதிசயம் உருவாக்குவார்கள். அவர்களால் கலை ஒரு ஜெபம் போல. கடகராசிக்காரர்கள் தெய்வத்தின் மீது பேராசை கொண்டவர்கள் அல்ல, பேரன்பு கொண்டவர்கள். அவர்கள் தெய்வத்தோடு பேசுவார்கள், மனம் திறந்து அழுவார்கள், நன்றி சொல்லுவார்கள். அவர்கள் கடவுளை நண்பராக காண்பார்கள். அவர்களின் நம்பிக்கை ஒரு அதிசய சக்தி, அதுவே அவர்களை காப்பது. மேலும் இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துயரம் வந்தாலும் வெளியில் சிரிப்பார்கள். அவர்கள் தங்கள் காயத்தை மற்றவர்கள் காட்ட மாட்டார்கள். அவர்களின் புன்னகை துயரத்தின் புனித வடிவம். அவர்கள் அழுதாலும் உலகம் அவர்களின் புன்னகையை மட்டுமே காணும். அதாவது கடகம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தாமதமாக வெற்றி காண்பார்கள். ஆனால் ஒருமுறை அதிர்ஷ்டம் திறந்தால் அதை யாராலும் நிறுத்த முடியாது. அவர்கள் முன்பு மெல்ல நடந்த பாதை இப்போது பொற்காலமாக மாறும். அந்த அதிர்ஷ்டம் வரும்போது எல்லா தடை கதவுகளும் தானாக திறக்கும். சந்திரனின் அருளால் கடகராசிக்காரர்களுக்கு திடீரென பணவரவு ஏற்படும். மறந்த இடத்திலிருந்து பணம் வரும். எதிர்பாராத வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு நிலம், வீடு, நகை, வாகனங்கள் வாங்கும் யோகம் வரும். அவர்கள் உழைப்பால் சம்பாதிப்பது தெய்வத்தின் ஆசீர்வாதமாக மாறும். சுக்கிரனின் பார்வை கடகராசிக்காரர்களை உயர்த்தும். அவர்கள் தொழிலில், அரசாங்க பணியில் அல்லது கலைத்துறையில் பெரிய நிலை அடைவார்கள். மக்களிடத்தில் மரியாதை உயரும். சமூகத்தில் அவர்களின் பெயர் ஒலிக்கும். அது சாதாரண உயர்வு அல்ல, தெய்வம் தானே அமைத்த ராஜயோகம். கடகம் ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் மனம் வைத்து செய்வார்கள். அவர்கள் உழைப்பை தெய்வம் காணாமல் விடமாட்டார். ஒரு நாள் அவர்கள் தங்கள் உழைப்பின் ஒளியில் பிரகாசிப்பார்கள். அவர்களின் பெயர் வெற்றி எனும் கிரகத்தில் பொறிக்கப்படும். அவர்களை எளிதில் யாரும் தோற்கடிக்க முடியாது. அவர்கள் சண்டை செய்ய மாட்டார்கள், ஆனால் எதிரிகள் தானாக விழும். அவர்களின் அமைதியும் நம்பிக்கையும் எதிரிகளை தகர்த்தெறியும் ஆயுதம். அவர்கள் போராட மாட்டார்கள், வெற்றி அவர்களை தேடி வரும். ஒரு கட்டத்தில் இவர்களின் வாழ்க்கையில் தெய்வம் தலையிடும். ஒரே நாளில் எல்லாம் மாற்றம் அடையும். துயரங்கள் முடியும், ஒளி பிறக்கும். அந்த தருணம் ரிஷபம் கடகம் இடைநிலையின் தெய்வ பரிசு. அவர்கள் கனவில் நினைத்ததெல்லாம் நிஜமாகும். கடகராசிக்காரர்களுக்கு அன்பு வாழ்க்கையில் அதிசயமான பங்கு வகிக்கும். அவர்கள் உண்மையாக நேசிப்பார்கள். ஒருமுறை நேசித்தால் முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். அவர்களின் உறவு தெய்வத்தால் கட்டப்பட்ட பந்தம். அந்த அன்பு அவர்களை நம்பிக்கையோடு நிறுத்தும் ஆற்றல். சந்திரன், குரு, சுக்கிரன் மூவரும் சேரும் நேரம் கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிசயம் தரும். ஆரோக்கியம் மேம்படும், மனம் நிகழ்ச்சி அடையும், வழிபாட்டில் ஆன்மீக வெளிச்சம் வரும். அந்த காலத்தில் அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நிஜமாகும். அவர்கள் வாயிலே தெய்வம் பேசும். அது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக வந்த மன அழுத்தம், குழப்பம், தடை எல்லாம் மறையும். அவர்கள் புதிய பாதையில் தைரியமாக நடப்பார்கள். அந்த நேரத்தில் தெய்வம் அவர்களிடம் சொல்வது போல இருக்கும், இப்போது உன் சோதனை முடிந்தது, உன் வாழ்வு தொடங்குகிறது.
அதே போலதான் கடகம் ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் தங்கள் கடந்த காலத்தை மறந்து விடுவார்கள். புதிய சிந்தனை, புதிய உற்சாகம், புதிய நம்பிக்கை எல்லாம் பிறக்கும். அவர்களின் கண்களில் ஒளி, முகத்தில் புன்னகை, இதயத்தில் அமைதி நிரம்பும். அந்த நேரத்தில் அவர்கள் புதிதாக பிறந்தவர்கள் போல உணர்வார்கள். இதுதான் கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம், அருள், வெற்றி, மாற்றம் எல்லாவற்றையும் கலந்த தெய்வீக யுகம். அதனால்தான் கடகராசிக்காரர்களுக்கு பல ஆண்டுகள் உழைத்து சேமித்த நன்மைகளுக்கு பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. சந்திரனின் அருளால் எதிர்பாராத வருமானம், சொத்து சேர்க்கை, தங்க நகை, வீடு வாங்கும் யோகம் வரும். அவர்கள் நதியில் நிலைத்தன்மையை அடைவார்கள். அவர்கள் கையில் பணம் இருப்பது தெய்வம் அவர்களுடன் இருப்பதற்கான அடையாளம். இவர்கள் இல்லம் எப்போதும் பாசம் நிறைந்தது. அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை காப்பாற்றும் காவலர்கள் போல இருப்பார்கள். குடும்பம் இவர்களால் நினைந்திருக்கும். அமைதி நிலைத்திருக்கும். உறவுகள் வலுப்படும். அவர்கள் இல்லம் தெய்வம் தரிசிக்கும் ஆலயம் போல பிரகாசிக்கும். கடகம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு அதிர்ஷ்டம் கொண்டவர்கள். அவர்களால் குடும்ப உயர்வு அடையும். சிலருக்கு பிள்ளைகள் வெளிநாட்டில் வாழும். கல்வியில் சாதனை படைப்பார்கள். பிள்ளை அவர்களின் கர்ம பலனின் உயிர் வடிவம். மேலும் ஒரு கட்டத்தில் இவர்களின் மனம் தெய்வத்தில் முழுமையாக கலந்துவிடும். அவர்கள் வழிபாட்டில் ஆழ்ந்த அமைதியை உணர்வார்கள். கனவில் தெய்வம் தரிசனம் கிடைக்கும். ஜெபங்கள் பலிக்கத் தொடங்கும். அவர்கள் ஆன்மாவே ஜெபமாக மாறும். அதே போல கடகராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் மெதுவாக உயர்வடைவார்கள். அவர்கள் உறுதியுடன் செயல்படுவார்கள். மேலாளர்கள், வாடிக்கையாளர்கள் அவர்களை நம்புவார்கள். அவர்களின் உழைப்பால் நிறுவனம் வளர்ச்சியடையும். அவர்களின் பெயர் சிறப்பாக பேசப்படும். அவர்கள் கடமை அவர்களின் வெற்றியின் மந்திரம். பல கடகம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். படிப்பு, தொழில், வணிகம் அல்லது திருமணம் வழியாக வெளிநாட்டில் செல்வது சாத்தியம். அங்கு அவர்கள் தங்களின் பாசத்தால் நண்பர்கள் சேர்த்து கொள்வார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் வீட்டு பாசத்தை பரப்புவார்கள். குறிப்பாக குரு அவர்களின் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் நேரம் வந்தால் அவர்கள் கனவில் நினைத்ததை நிஜமாக காண்பார்கள். தெய்வம் அவர்களுக்கு வழிகாட்டியாக நடக்கும். அந்த காலம் அவர்களின் வாழ்க்கை புத்தம் திசையில் நகரும். அவர்கள் பேச்சிலேயே அருள் ஓடும். அதே போலதான் கடகம் ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் உணர்வார்கள். என்னிடம் உள்ளதே போதுமானது என்று. அந்த உணர்வு அவர்களை ஆனந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அவர்கள் சின்ன விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண்பார்கள். அவர்களின் அமைதி தெய்வத்தின் பரிசு. குறிப்பாக இவர்கள் செய்த செயல், உழைப்பு, குணநலம் இதனால் அவர்கள் புகழ் பெறுவார்கள். மக்கள் அவர்களின் பெயரை நம்பிக்கையாக சொல்லுவார்கள். சிலருக்கு இது ஊடகம், அரசியல் அல்லது சமூக சேவை வழியாக பெரும் புகழாக மாறும். அவர்களின் புகழ் நற்குணங்களால் பிறந்த வழி. ஏனென்றால் கடகராசி மற்றும் மிதுனம் லக்னத்தினருக்கு ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். சாட்சாத் அந்த கடவுளே உங்களுடன் இருந்து வழிநடத்தும் அமைப்பு இது. முதலில் மனதில் நல்ல தெளிவு தரும். இறங்கிய அனைத்து காரியங்களும் சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள். தானங்கள், சேவைகள் அதிகளவு செய்வீர்கள். இதுவரை இருந்த தடைகள் மொத்தமாக விலகும். நீங்கள் திட்டமிட்டபடி உயர்கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகம், தொழிலில் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு வேலைகளில் முயற்சி செய்வோருக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் இழந்த சிக்கல்கள் விலகும். பணவரவுக்கு குறைவு இருக்காது. கையிருப்பு அதிகரிக்கும். நீச்ச பஞ்ச ராஜயோகத்தால் பெயர் புகழ் அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் கல்வி, வேலைவாய்ப்பு தொடர்பான அற்புதமான பலன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. சொந்த வீடு கனவு நனவாகும். வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆபரணம் என்று அசையும் அசையா பொருட்களின் சொத்து சேர்க்கை இருக்கும். திருமண தடை நிவர்த்தியாகும். தடைப்பட்ட காரியங்கள் விலகி நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். வாழ்க்கை துணையுடனான அந்யோன்யம் புரிதல் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கூடும். தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் விலகி லாபங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். முக்கிய முடிவும் எடுக்கும் முன் சற்று முன் ஆலோசனை நடத்திவிட்டு எடுங்கள். உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது நற்பலன்களை தரும். அடுத்ததாக கடகராசி லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானமான 9வது இடத்தில் சனி வக்ர நிலையில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் நடைபெறும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கைகூடி வரும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு கடல் கடந்து செல்வீர்கள். எல்லாவற்றிலும் அதிர்ஷ்டம் ஏற்படும். உத்தியோகத்தில் இடமாற்றம், புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஏற்கனவே வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருப்போருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தந்தை வழி உத்தியோகம் கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வோருக்கு எதிர்பார்த்த நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கும். கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குரு பார்வையால் கடந்த காலங்களில் தடைப்பட்ட அனைத்து பலன்களும் இந்த காலத்தில் நிறைவேறும்.
மேலும் கடவுளின் பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நீண்ட காலமாக திட்டமிட்ட ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். சிலருக்கு கோவில்களில் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சி நடந்துவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவார்கள். பயணங்களாலும் பழைய நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும். இறங்கும் அனைத்து காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும். குறிப்பாக அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. சாமர்த்தியம், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனை ஆகியவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அப்பாவுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி பிணைப்பு உண்டாகும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவோருக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. இருக்கிற உத்தியோகத்திலோ அல்லது புதிய உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். நீண்ட கால திட்டமிட்ட புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பொருளாதாரம் உயர்வடையும். கடன் சுமை குறையும். குடும்பத்துடன் குலதெய்வ கோயில் சென்று மஞ்சள் தானம் செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் அசாதாரண அதிர்ஷ்டம் வந்து சேரும். அவர்கள் நினைக்காத விஷயங்கள் எளிதில் நடக்கும். தெய்வம் அவர்களுக்காக சந்தர்ப்பத்தை தானாக உருவாக்கும். அவர்களின் அதிர்ஷ்டம் அவர்களின் நற்பண்புகளால் உருவானது. சந்திரன் இவர்களின் அதிபதி. இதனால் இவர்களின் மனநிலை மிகவும் பரிவு, பாசம், உணர்ச்சி நிறைந்தது. இந்த உணர்ச்சி தான் இவர்களின் சக்தி. சந்திரனின் அருள் உள்ளவரை இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சுமூகம். மனம் அமைதியாக இருந்தால் தெய்வம் அவர்களுடன் இருக்கிறான். கடகம் ராசிக்காரர்கள் வணிகத்தில் இருந்தால் மெதுவாக வளர்ச்சி அடைவார்கள். அவர்கள் நேர்மை, நம்பிக்கை, தரமான சேவை இதுதான் அவர்களின் வெற்றியின் மந்திரம். சிலர் உணவகம், நகை வியாபாரம், கல்வி அல்லது மருத்துவம் சார்ந்த துறையில் பெரும் உயர்வு அடைவார்கள். அவர்கள் வியாபாரம் ஆசீர்வாதத்தின் வடிவம். கடகம் ராசிக்காரர்களின் புத்தி நினைவாற்றல் மிகுந்தது. அவர்கள் ஒரே பார்வையில் விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். படிப்பு, ஆராய்ச்சி, கலை, இசை எந்த துறையிலும் அவர்கள் வெளிச்சம். அவர்களின் அறிவு சந்திரன் போல, ஒளி போல பிரகாசம். ஏனென்றால் இவர்கள் தங்களின் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் எப்போது தெய்வ நாமம் கூடினாலும் அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பு வட்டம் உருவாகும். அவர்கள் வீட்டில் வழிபாடு நடந்தால் அங்குள்ள ஆற்றல் தெய்வீகமாக மாறும். அவர்களின் வீடு தெய்வம் உறையும் ஆலயம். திருமணம் தாமதமானவர்களுக்கு தெய்வ அருளால் சரியான நேரத்தில் நடக்கும். திருமணமானவர்களுக்கு புரிதல், பாசம், உறவு வலுவாகும். புதிய ஜோடிகளுக்கு பிள்ளை யோகம் விரைவில் வரும். அன்பே இவர்களின் வாழ்க்கையின் அடித்தளம். மேலும் இவர்கள் உழைப்பின் பலனாக நிலம் வாங்குவார்கள். சிலருக்கு புதிதாக வீடு கட்டும் யோகம் வரும். வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். அவர்கள் சம்பாதித்த சொத்து கர்ம பலனின் பரிசு. கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பாலும் பொறுமையாலும் பெரிய நிலை அடைவார்கள். அவர்கள் தலைமை பொறுப்பில் நம்பிக்கைக்குரியவராக மாறுவார்கள். அவர்களின் தீர்மானங்கள் நிறுவனத்தை காக்கும் அளவுக்கு வலிமையானவை. அவர்கள் பணியிடங்களில் ஒரு ராஜயோகி. குறிப்பாக இவர்கள் சோதனைகள் வந்தாலும் தளர மாட்டார்கள். அவர்கள் தெய்வ நம்பிக்கையில் தங்களை நிலைநிறுத்துவார்கள். அவர்களின் சக்தி துன்பத்தை சிரிப்பாக மாற்றும் திறன். அவர்கள் மனம் கடல் போல ஆழமானது. அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் செய்த நற்காரியங்களால் தலைமுறையிலும் விளையும். அவர்களின் பெயரை பிள்ளைகள் பெருமையாக சொல்லுவார்கள். அவர்கள் உருவாக்கிய மதிப்புகள், செல்வம், புகழ் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கும். அவர்களின் வாழ்வு வரலாறு தெய்வ அருளின் சாட்சி. குறிப்பாக கடகராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இடதுபுறத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வருவது நல்லது. கோயிலில் இருந்து வெளிவந்ததும் விநாயகருக்கு என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை சங்கல்பமாக வைத்து விநாயகரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். இப்போது என்ன விஷயத்தை தொடங்கினாலும் எல்லா வேலையும் முடியும். சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்தை உருவாக்குவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகிறது. நீங்கள் திட்டமிடும் விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் இழுபடியாக இருந்த விஷயங்களெல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. மெடிசன் சீட்டுகள் கிடைக்கும். நிறைய பேர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலைகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவாகவும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் செய்வீர்கள். தைரிய வீரிய உபஜய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களை அடித்துக்கொள்ள ஆளே இருக்க மாட்டார்கள். 100% அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். டாப் கிளாஸ் யோகம் உண்டாகும். தொழில் ரீதியாக இருந்து வந்த அமைப்புகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தேவையில்லாத இடங்களில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. விரயங்கள் அதிகளவில் இருக்கும் என்பதால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் கடகராசியினர் மிகுந்த கவனமாக இருப்பதும் நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும்.
தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் காணப்படும். எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் புதிய தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கும் அமைப்பு கடகரத்திற்கு அதிகளவில் ஏற்படும். துர்க்கை வழிபாடு யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரும். நினைத்த காரியங்களில் ஏற்றம், சந்தோஷம் உண்டாகும். பொருளாதார ஏற்றமும் சந்தோஷமும் 90% நன்றாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த மாதம் கடகம் ராசியினருக்கு கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடி வரும். திருமணம் கட்டாயமாக நடக்கும். நண்பர்கள், சக ஊழியர்கள், குடும்பத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். லாபஸ்தானபதி சூரிய நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று இந்த மாதத்தில் குரு பார்வையில் செவ்வாயுடன் சேரப்போகிறார். லாபங்கள் வந்து சேரும். பணவரவு தடையில்லாமல் வந்து சேரும். தொழில் ரீதியாக சிறிய சிறிய பாதிப்புகள் வரலாமலே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்த பதவியை நோக்கி ஓடத் தொடங்குவீர்கள். பதவி சார்ந்த விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு யோகமான மாதமாகவே இருக்கப் போகிறது. அதேபோல் இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். திடீர் நிதி ஆதாயம் மற்றும் 1 அல்லது 2 தன யோகங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது. வெளிநாட்டு மூல நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. தந்தை தரப்பிலிருந்து சொத்து மற்றும் செல்வம் வரும். நிதி பரிவர்த்தனைகள், பங்குகள், வட்டி, வணிகம் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட லாபத்தை தரும். சொத்து தகராறுகள் சாதகமாக தீர்க்கப்படும். சந்தான யோகம் வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் தங்கள் முயற்சியால் பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பார்கள். அவர்கள் சமூகத்தில் நம்பிக்கையின் முகம் ஆக மாறுவார்கள். பிரபலங்களுடன் இணையும் வாய்ப்பும் ஊடக புகழும் வரும். அவர்கள் நற்பெயர் ஒளிக்கதிர் போலவும் பரவும். இந்த கட்டத்தில் இவர்களின் நிதிநிலை அதிரடி உயர்வடையும். இவர்கள் வணிகத்தில் இருந்தால் விற்பனை 10 மடங்கு உயரும். சம்பளத்தில் இருந்தால் பதவி உயர்வு, வருமான உயர்வும் கிடைக்கும். அவர்களின் பையில் பணம் தெய்வம் கொடுத்த பரிசு. அதேபோல் இவர்கள் வாங்கும் அல்லது கட்டும் வீடு தெய்வ சக்தி நிறைந்ததாக இருக்கும். அந்த வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, சிரிப்பு எப்போதும் நிலைத்திருக்கும். சிலருக்கு புதிய வீடு திறப்பில் தெய்வ அருள் மிகுந்த நிகழ்வுகள் நடக்கும். அவர்களின் வீடு பவள மாளிகை போல் பிரகாசிக்கும். கடகம் ராசிக்காரர்கள் தெய்வத்துடன் நேரடி அனுபவத்தை உணர்வார்கள். சிலருக்கு கனவில் தெய்வம் தரிசனம் தரும். அவர்கள் செய்யும் ஜபங்கள் பலிக்கும் வேகம் அதிசயமாகும். அவர்கள் இதயம் தெய்வம் குடியிருக்கும் ஆலயம். இவர்களின் குடும்பத்தில் ஒற்றுமை வழிபடும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள். சிலருக்கு திருமண விழா, பிள்ளை பிறப்பு, வீட்டில் ஆனந்தம் நிறைந்த நிகழ்வுகள் நடக்கும். அவர்களின் குடும்பம் சந்திரனின் ஒளி போல் அமைதியானது. அதே போலதான் தொழிலில் கடகம் ராசிக்காரர்கள் சாதனையாளர் ஆவார்கள். அவர்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெற்று உயர்ந்த நிலையை அடைவார்கள். சிலருக்கு தனி நிறுவனம் தொடங்கும் வாய்ப்புகளும் உண்டு. அவர்கள் உழைப்பே அவர்களின் ராஜயோகம். கடகம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பின் அமைதியில் வாழ்வார்கள். அவர்கள் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காண்பார்கள். அந்த அமைதி அவர்களின் முகத்தில் ஒளியாக தெரியும். அவர்களின் சிரிப்பு ஆனந்தத்தின் வடிவம். சிலருக்கு அரசாங்கம் அல்லது பெரிய நிறுவனங்களிலிருந்து விருது கிடைக்கும். சிலருக்கு சமூக சேவை மூலம் புகழ் கிடைக்கும். அவர்களின் பெயர் தொலைக்காட்சி, பத்திரிகை, இணையம் வழியாக பரவும். அவர்கள் பெறும் மரியாதை கடவுளின் கையொப்பம். இவர்கள் வாழ்க்கையில் சேர்த்த செல்வம், புகழ், நற்பெயர் அது இவர்களின் பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் தொடரும் ஆசீர்வாதம். அவர்களின் குடும்பம் நீண்ட காலம் தெய்வ அருளில் வாழும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தலைமுறைகளுக்கான வழிகாட்டி. குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் தெய்வம் பேசும். அவர்கள் எந்த முடிவையும் எடுக்கும் போது மனதின் ஆழத்தில் ஒரு தெய்வ குரல் வழிகாட்டும். அந்த குரல் அவர்களை சரியான பாதையில் நடத்தும். அவர்கள் எண்ணமே தெய்வம் எழுதும் தீர்மானம். இவர்கள் ஒரு காரணத்திற்காகவே பிறந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் தெய்வ பணி செய்ய தொடங்குவார்கள். பலருக்கு மற்றவர்களை வழிநடத்தும் ஆற்றல், ஆசீர்வதிக்கும் சக்தி உருவாகும். அவர்கள் ஆன்மா தெய்வத்துடன் இணைந்த ஒளி. கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கே அர்ப்பணிப்பார்கள். அவர்கள் ஒருவர் சிரித்தால் தங்களின் நோக்கம் நிறைவேறியது என்று எண்ணுவார்கள். அவர்களின் ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்திற்கு நன்மை தரும் வகையில் இருக்கும். அவர்கள் வாழ்வின் பொருள் பிறர் மகிழ்ச்சி. சில கடகம் ராசிக்காரர்கள் தெய்வத்தின் அவதாரம் போல நடந்து கொள்வார்கள். அவர்கள் யாரையும் துன்புறுத்த மாட்டார்கள். யாரையும் தள்ளிவிட மாட்டார்கள். அவர்களின் பாசம் ஒரு மருந்து போல பலரை குணப்படுத்தும். அவர்கள் இதயம் தெய்வத்தின் அருள் நிறைந்த தாமரை. மேலும் இவர்கள் தியானம், ஜெபம் போன்றவற்றில் ஈடுபட்டால் அதிசயமான அனுபவம் பெறுவார்கள். அவர்கள் மனம் அமைதியாகி சிந்தனைகள் தெளிவாகும். சிலருக்கு கனவில் முன் நிகழ்வுகள் தோன்றும். அவர்கள் ஆன்மா பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் சந்தித்த துன்பங்கள், சோதனைகள் அனைத்தும் முடிவடையும். அவர்கள் பழைய கர்ம பந்தங்கள் கரைந்துவிடும். அந்த நிலையிலிருந்து அவர்கள் புதிய வாழ்வை துவங்குவார்கள். அவர்கள் வாழ்வு மறுபிறவி இல்லாத ஆசீர்வாதம்.
மேலும் அவர்கள் எங்கு சென்றாலும் எது நடந்தாலும் ஒரு மறைமுக தெய்வ சக்தி அவர்களை காப்பாற்றும். ஆபத்து வராமல் தடுக்கப்படும். அவர்கள் நடக்கும் பாதை தெய்வத்தின் ஒளியால் ஒளிரும். அவர்கள் மீது கண்ணீர் போடும் சக்தியும் விலகிவிடும். மேலும் இவர்கள் நினைக்கும் விஷயம் பல நேரங்களில் நிஜமாக மாறும். அவர்களின் மன ஆற்றல் மிக வலிமையானது. தெய்வம் அவர்களின் சிந்தனையை ஆசீர்வதிக்கிறது. அவர்கள் எண்ணம் பிரபஞ்சத்தின் ஆணை. கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் அன்பு, அமைதி, தெய்வ நம்பிக்கை நிறைந்த மனநிலையுடன் உலகத்தை விடைபெறுவார்கள். அவர்களின் பெயர் தலைமுறைகள் பேசும் அளவிற்கு உயர்வாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கை தெய்வம் எழுதிய மகா காவியம். சரி, இன்னும் பல ராசி பலன்கள், அதிர்ஷ்ட ரகசியங்கள், பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் காணத் தவறாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.